Praise the Lord. Hallelujah. இயேசுவில் அன்பார்ந்த கோடி அற்புத பக்தர்களே, பங்கு தந்தை அனுமதியோடு 4 எளிதான கேள்வி கொடுத்து எளிமையான பரிசுகளை உங்களுக்கு வழங்குகிறேன். ஒரே ஒரு நிபந்தனை, 2 மைக் இருக்கு. இன்னொரு மைக் எங்க? ஹார்ட்லெஸ் இன்னொருத்தர் எடுத்துன்னு போனார். ரைட், பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, ஃபாதர் இருக்காரு. அந்த மைக்கில் மட்டும்தான் சொல்லணும். கொயர் வேணா கூட மைக்கில் சொல்லலாம். மைக்கில் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளப்படும். முதல் கேள்வி, அந்தோனியார் கப்புச்சின் சபை, பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்தவர். அதற்கு முன் அவர் எந்த சபையில் இருந்தார்? மைக்கில் வந்து சொல்லுங்க. கப்புச்சின் சபையில் சேருவதற்கு முன் எந்த சபையில் இருந்தார்? பிரான்சிஸ் அசியார் சபையில். தவறு. புனித அகுஸ்தினார். புனித அகுஸ்தினார். அடுத்த கேள்வி, பதுவை அந்தோனியாரை அடையாளப்படுத்துவது 3 அவை யாவை? பதுவை அந்தோனியாரை அடையாளப்படுத்துவது 3 அவை யாவை? நற்கரணை ஆசி வழங்குதல், உண்மையை பேசுதல், இல்லை இறை வார்த்தை, இல்லை நற்கருணை, குழந்தை இயேசு, ஜெபமாலை, இறைவார்த்தை. லீலி மலர், பைபிள். ஜெபமாலை வந்து அந்தோனியார் காலத்தில் இன்னும் சரியாகவே வடிக்கப்படல. இயேசு குழந்தை இயேசு கையில் எழுந்துள்ளார். இறைவார்த்தை நற்செய்தி கையில் எழுந்துள்ளார். லீலி மலரை கையில். சரியான விடை. அதான் சரியான விடை. அதாவது பைபிள், திருவிவிலியம், லீலி மலர் மற்றும் குழந்தை இயேசு. குழந்தை இயேசு. 3வது, அந்தோனியார் மறை வல்லுனர், டாக்டர் ஆஃப் த சர்ச். அவரை மறை வல்லுனராக அறிவித்த திருத்தந்தை யார்? எந்த ஆண்டு? மறை வல்லுனராக அவரை அறிவித்த திருத்தந்தை யார்? எந்த ஆண்டு? சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க. திருத்தந்தையாக அறிவித்த திருத்தந்தை யார்? எந்த ஆண்டில் அறிவித்தார்? போப் ஜான் பால் II. இல்லை. அகுஸ்டினார். பயாஸ். எல்லா போப்பும் சொல்லிடுங்க போல. கரெக்டாக சொல்லுங்க. கரெக்டாக சொல்லுங்க. 12ஆம் பத்திநாதர். எந்த ஆண்டு? 1888. ஐயோ, கொஞ்சம் கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல. 800லாம் ரொம்ப 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 தூரம். சரி, பரவாயில்ல, உங்களுக்கு கொடுத்துடலாம். நீங்கள் பயாஸ் 12 12ஆம் பத்திநாதர் 1946. 1946. சரி, கடைசி கேள்வி. இதுக்கு பெரிய பரிசு, தங்கத்தால் ஆன கப்பு. இது வந்து இன்று அந்தோனியார் விழாவை கொண்டாடுகிறோம், ஜூன் 13. இன்று வேறெந்த விழாவை கொண்டாடுகிறோம்? மரியாயின் மாசற்ற இதயம். யாருக்குமே கிடையாது. யாருக்குமே கிடையாது. விடை சரி, விடை சரி. இப்போ மரியாயின் மாசற்ற இதயம் இயேசுவின் திருதய விழாவுக்கு அடுத்த நாள் இல்லையா? என்னுடைய கடைசி கேள்வி, இயேசுவின் திருதய விழா ஒவ்வொரு ஆண்டும் மாறுது. இந்த ஆண்டு நேற்று வந்தது, ஜூன் 12ஆம் தேதி நேற்று வந்தது. அடுத்த ஆண்டு ஜூன் வேறு தேதியில் வரும், அதுக்கு அடுத்த ஆண்டு வேறு தேதியில் வரும். ஆகவே இயேசுவின் திருதய விழாவை எப்படி நிர்ணயிக்கிறோம்? இந்த தேதியை எப்படி நிர்ணயிக்கிறோம்? ஜூன் 2. எப்படி நிர்ணயிக்கிறோம்? பிரைஸ் வாங்கினவங்க வேண்டாம், வேற யாராவது சீக்கிரம், டைம் ஆகுது. இயேசுவினுடைய திருவிழா அடுத்த நாள்.
அன்னை மரியாளுடைய திரு இதயத்தை ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் திருவுடல் திரு ரத்த திருவிழாக்கு மறுநாள். என்னம்மா? இயேசுவின் திருவுடல் திரு ரத்தத்துக்கும் மறுநாள். தவறு. இயேசுனுடைய திரு இதயத்தை பற்றி சொன்ன அடுத்த நாள் வந்து அன்னை மரியாளுடைய திரு இதயத்தை ஒப்பு கொடுக்கின்ற நாள். சொல்லுங்க யாராவது. எப்படி? சீக்கிரம், டைம் ஆகுது. பொதுக்கால ஆரம்பத்துக்கு பிறகு ஆரம்பிக்கிறது இது 2வது வாரத்தில். சொல்லு சீக்கிரம். இயேசுவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழாக்கு அடுத்து வர வெள்ளிக்கிழமை வந்து சரியான விடை அதுதான். இயேசுவின் திரு இதய திரு ரத்த விழாவுக்கு அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை. இயேசுவின் திரு இதய திரு ரத்த விழாவுக்கு அடுத்து வருகிற வெள்ளிக்கிழமை. Praise the Lord. Hallelujah. என்னை நம்புகிறவன் நான் செய்கின்ற செயலை செய்வான், அதைவிட மேலான செயல்களையும் செய்வான். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். என்னை நம்புகிறவன் நான் செய்கின்ற செயல்களை செய்வான், அதைவிட மேலான செயல்களை செய்வான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு பங்குல சின்ன பிள்ளைங்க புது நன்மை விழாவுக்காக தயாரித்து கொண்டிருந்தார்கள். ஒரு அருள் சகோதரி அந்த பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி சொல்லி கொடுத்துருந்தாங்க. 2 மணி நேரம் வகுப்பு எடுத்த பிறகு கடைசியாக அந்த அருள் சகோதரி கேட்டாங்க, அன்பார்ந்த பிள்ளைகளே, யாரெல்லாம் மோட்சத்துக்கு போக விரும்புகிறீங்க கை தூக்குங்க அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் கை தூக்குனாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் தூக்கலையாம். இப்போ அந்த அருள் சகோதரி, ஏன்பா உனக்கு மோட்சத்துக்கு போக ஆசை இல்லையா என்று கேட்டபோது, ஆசை தான், ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க கிளாஸ் முடிஞ்சோடனே நேராக வீட்டுக்கு வான்னு சொன்னாங்க அப்படின்னாலாம். அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோனியார் மோட்சத்தை பற்றி விண்ணகத்தை மற்றும் பற்றி போதிக்கவில்லை, மண்ணகத்தை பற்றியும் போதித்தார். அந்தோனியார் கோடி அற்புதர், புதுமை வள்ளல் என்றெல்லாம் நாம் அவருக்கு பட்டம் சூட்டுகிறோம். உண்மை அனைத்திற்கும் ரகசியம் என்ன? அவர் எப்படி கோடி அற்புதராக ஆனார்? எப்படி இத்தனை புதுமைகளை செய்தார்? அதன் ரகசியம் என்ன என்றால் அவருடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கணும். அவர் தமது 8வது வயதில் தான் திருமுழுக்கு பெற்றார். 8வது வயதில் தான் திருமுழுக்கு பெற்றார். அப்போ அவங்க தாய் தெய்வ பக்தி உள்ளவள். கோயிலில் போய் அன்னையின் மரியாளுடைய மாசற்ற இதய சுரூபத்து முன்னாடி அந்தோனியாரை வைத்து, அம்மா தாயே மாசற்றவளே, உன்னை போல என் மகன் வர வேண்டும், உம்மை போல இதயம் இவனுக்கு இருக்க வேண்டும் என்று அந்த மாசற்ற தாயிடம் வேண்டினான். அந்த தாயின் ஜெபம் வீண் போகவில்லை. அந்தோனியார் மாசற்றவராகவே வாழ்ந்தார். ஆகவே பல வரங்களை, அரிய பெரிய செயல்களை செய்யக்கூடிய வரங்களை பெற்றார். நம் அனைவருக்கும் தெரியும், முதலில் அகஸ்தினார் சபையில் இருந்தார். ஒரு நாள் அவர் வாழ்ந்த ஊரிலே வெள்ளிக்கிழமை தோறும் கப்புச்சின் சபை குருக்கள் இயேசுவின் பாடுபட்ட சிறுபத்தை எடுத்துக்கொண்டு பவனியாக வருவார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்தோனியார் அதை பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவரை பார்த்து கொண்டே இருக்கும்போது பார்வையற்ற ஒரு கப்புச்சின் குரு அவரிடம், தம்பி, நீயும் அந்த பாடுபட்ட சுரூபத்தை சுமக்க விரும்புகிறாயா என்று கேட்டாராம். அப்போ அந்தோனியார் சொன்னாராம், எனக்கு ஆசை, கண்டிப்பாக. அப்போ அந்த பார்வையற்ற குரு சொன்னாராம், நீ பல துன்பங்களை பட வேண்டும், நீ தயாரா என்று கேட்டார். நான் தயார் என்றாராம். ஆகவே அந்தோனியார் என்ன செய்தார்? மிகவும் பணக்கார சபை அகஸ்தினார் சபையை விட்டு ஏழை சபையாகிய கப்புச்சின் சபையை சேர்ந்தார். என்றால் கப்புச்சின் சபை குருக்கள் தினந்தோறும் பிச்சை எடுத்துதான் உணவு அருந்துவார்கள். மக்கள் மத்தியிலே சென்று பிச்சை எடுத்து அவர்கள் கொடுக்கும் காசை வைத்து உணவு அருந்துவார்கள். அவர் ஏழை சபையில் அவர் சேர்ந்தார். ஆகவே
ஆண்டவர் தாமே அவருக்கு சம்பாவனை கொடுத்தார். இயேசுவை கையில் ஏந்ததினால், பாடுபட்ட சிறுபத்தை கையிலே ஏந்தி சென்றதினால் குழந்தை இயேசுவாக வந்து அவர் காட்சி கொடுத்தார் என்று நமக்கு தெரியும். எப்படி ஒரு மேஜை மேல் திருவிவிலியம் வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அந்தோனியாரை அரவணைத்து குழந்தை இயேசு அந்த திருவிவிலியத்தின் மேல் நின்றார். அந்தோனியார் இடது கையிலே லீலி மலர்ந்தது. ஆகவே இந்த லீலி மலர் அந்தோனியாருடைய பரிசுத்த தன்மை, தூய்மையான மனதை குறிக்கின்றது. அந்த தூய்மையான மனது இருந்ததினால் பல பல வல்ல செயல்களை செய்தார். உங்கள் அனைவருக்கும் தெரியும், அதெல்லாம் நான் சொல்ல போவதில்லை. என்னென்ன புதுமைகள் செய்தார். ஒன்றை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஒரு நாள் அவர் மடத்திலே கட்டளை ஜபத்தை சொல்லி கொண்டிருந்தார். மற்ற ஞானிகளோடு மட உறுப்பினர்களோடு அவர் துறவரத்தாடோடு கட்டளை ஜபத்தை சொல்லி கொண்டிருக்கும் போது திடீரென்று அவருக்கு நினைவு வந்தது, இன்னொரு ஊரிலே, கொஞ்சம் தொலைவில் இருக்கிற ஊரிலே மறையுரை ஆற்ற வேண்டும். ஐயையோ, அங்கு இருக்க வேண்டுமே, நான் கட்டளை ஜபத்தை வேற நான் படிக்க வேண்டுமே, என்ன செய்வது என்று ஆண்டவரிடம் வேண்டினார். அப்போது என்ன புதுமை, அந்த ஊருக்கு சென்று அவர் மறையுரை ஆற்றினார். அதே சமயம் மடத்திலும் கட்டளை ஜபத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரே நேரத்தில் 2 இடத்தில் பிரசன்னமானார், ஒரே நேரத்தில். ஆகவேதான் நான் மறையுரை துவக்கத்தில் சொன்னேன், என் மீது நம்பிக்கை வைக்கிறவன் நான் செய்கின்ற செயல்களை செய்வான், அதைவிட மேலான செயல்களை செய்வான். இயேசு வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், அவர் ஒரே நேரத்தில் 2 இடத்தில் இருந்ததாக நற்செய்தியில் படிப்பதில்லை. அவர் உயிர் தெழுந்த பிறகுதான் எல்லார் இடத்திலும் இருக்கிறார். ஆனால் வாழ்ந்த காலத்தில் ஒரே இடத்தில் தான் இருந்தார். அது மட்டுமல்ல, இயேசு லாசரை உயிர்த்தெழ செய்தார். அந்தோனியார் பலரை உயிர்த்தெழ செய்தார். பல புதுமைகள் எல்லாம் அந்த தாயாளவளுடைய, அந்தோனியாருடைய தாயுடைய அர்ப்பண ஜெபம். ஆகவே மறைவுரை வழியாக இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம், நற்செய்தியை அறிவி, காலம் உமக்கு உகந்ததாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நற்செய்தியை எந்நேரத்திலும் அறிவி என்று பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு சொல்லுகின்றார். அதை தான் அந்தோனியார் செய்தார். மறையுரை அவர் கொடுக்க தயங்கியதே இல்லை. அதுவும் அவருடைய மறையுரையை நாம் எடுத்துக்கொண்டால், அந்த காலத்திலே திருவிவிலியத்தை ஏற்றுக்கொள்ளாத பல தப்பறையான கொள்கையை உடையவர்களாக இருந்தார்கள். மரியன்னையை ஏற்றுக்கொள்ளாத தப்பறையான கொள்கை உடையவர்கள் இருந்தார்கள். அவர் அனைவரையும் மனம் மாற்றினார். தன்னுடைய மறையுரையால், போதனையால் மனமாற்றினார். வல்ல செயல், மனமாற்றினார். அதே சமயம் நான் நினைத்து விடக்கூடாது, அந்தோனியார் மறையுரை ஆற்றிவிட்டு நல்லா சுகமாக வாழ்ந்தார். மறையுரை மட்டும் ஆற்றுவார், ஆனால் சுகமாக வாழ்க்கை வாழ்ந்தார் நினைக்கக்கூடாது. மாறாக முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் என்ன கேட்டோம்? ஆண்டவருடைய ஆவி, முதல் வாசகத்தில் ஏசாயா ஆகமத்திலே ஆண்டவருடைய ஆவி என்மேலே, ஏனெனில் ஏழைகளுக்கு நற்செய்தி, ஒடுக்கப்பட்டோர் சிறைப்பட்டோருக்கு விடுதலை என்று வாசிக்க கேட்டோம். நற்செய்தியிலே ஆண்டவர் சீடர்களை அனுப்பி அமைதியின் கருவிகளை, வீடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் உமக்கு சமாதானம் என்று சொல்ல சொன்னார். அதே மாதிரி புனித அந்தோனியார் ஏழைகளுக்காக வாதாடினார், ஏழைகளுடைய பசியை போக்கினார். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் கந்து வட்டி பயங்கரமான வட்டி ஏழைகள் மேலே சுமத்தப்பட்டது. ஏழைகள் கடன் வாங்குவார்கள், பயங்கரமான வட்டி அவர்கள் மேல் சுமத்தப்பட்டது. அப்படி அவர்கள் பணத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் அவர்கள் நிலத்தை எல்லாம் அபகரித்து விடுவார்கள்,
சிறையில் அடைப்பார்கள். அந்தோனியா அதை எதிர்த்து போராடினார். ஏழைகள் சார்பிலே போராடினார். இது அநியாயம், ஏழைகள் மீது நீங்கள் சுமத்துகின்ற மாபெரும் சுமை என்று போராடினார். அவர்களை சிறையில் தள்ளக்கூடாது, நிலப்புலன்களை காப்பாற்ற வேண்டும் என்று போராடினார். அவர் தாயுடைய ஜெபம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே தாய்மார்களே, தந்தைமார்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளைகளை அன்பு தாயிடம் ஒப்புக்கொடுங்கள், ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். அந்தோனியாரை போல என் மகன் வர வேண்டும், என் மகன் ஒரு குருவானவராக வேண்டும் என்று ஆண்டவர் தாய் முன்னா மரியாள் முன்னே ஒப்பு கொடுத்து, இல்லை ஆண்டவர் முன் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கண்டிப்பாக, அல்லது அந்தோனியாரிடமே ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கண்டிப்பாக அந்தோனியார் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஆமென்.